ஒரு நடிகருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஃப்ரெண்டு நடிகர், சூப்பர் நடிகர். அவர் பார்த்தா அப்படியே சிரிப்பு இது வாயிலிருந்து கொட்டும். அப்படி அப்படிதாங்க இருப்பான் அந்த ஆளு. அவருக்கு எதுக்கு சீட்டு? அவர் கட்சியில் என்ன கீழ்ச்சாரு இல்லை, அவர் கட்சி நிர்வாகி. உண்மை நடிகர் கொடுக்கணும். நான் இந்த கட்சியிலே ஒருத்தர் இருக்கிறாரு, விஜய்னா உயிரை கொடுத்தவர். சுந்தர பாண்டியா இல்லை சுந்தரராஜனான்னு தெரியல, என்னவோ ஒரு ஆள், ஒரு சைடு ஆக்டர், ஒருத்தர் சைடு ஹீரோ கூட இல்லை, சைடு ஆக்டர். விஜய்னாக்காக இது பண்ணுவோன்னு கட்சியில் உயிரை கொடுத்து எல்லா இடத்துலையும் பேசி மிதி வாங்கின ஆள். அந்த மனுஷனுக்கு கொடுக்கல. கட்சியில் பார்த்தா இவரு கொடுத்தா அவர் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், ரொம்ப முக்கியமான ஆள். அந்த ஆள் கிஸ் கொடுக்கலாம். என்னடா கிஸ் கொடுத்தீங்க? அவரு கிஸ் கொடுக்க விஜய் கிஸ், மௌத்தி கிஸ் அடிச்சிங்க. என்ன கருவு கிஸ் கொடுத்துருக்குறாங்க ஆளுக்கு ஆளு. அவர் கொடுக்குறதா, அவர் தட்டுறதா, இவரு தட்டுறதா, அப்படி மாறி. ஏய் என்ன நடக்குதுங்க? எங்க எலெக்ஷனுங்க, மக்களுக்காக நீங்க போராட வந்துக்கிறீங்க, மாத்த வந்துக்கிறீங்க, இந்த சிஸ்டத்தையே மாத்த வந்தவங்க எட்ட கூட்டம் முத்தா லவ் யூ, அதெல்லாம் நார்மல் தாங்க, அதை சொல்ல வரல. இது என்ன இது பாவம். அந்த சுந்தரராஜனா சுந்தர பாண்டியனா அந்த சைடு ஆக்டர், அந்த சைடு ஆக்டர் கொடுத்துறான். அவரே தெரியும், எல்லா டிவி நிகழ்ச்சியில் போய் பேசினாரு. இந்த ஆள் யாரு? இந்த ஆள் பார்த்தா சிரிப்பு கூட வராதுங்க. காமெடியா படத்துல பார்த்தா வெறி வரும், எதைய அடிக்கலாம் போல வரும். அவர் நிக்க போறாரு, அவர் போய் ஓட்டு போட போறீங்க. இவர் ஆக்டர், அவரு போய் அவர்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துறாங்க. மொத்தம் செல்ஃபி எடுப்பானா அந்த ஆள் கூட வந்தானா?